குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அனாலஜி, என்சர்க்கிள் த ஆட் ஒன், இதெல்லாம் நம்ம வரைக்கும் பார்த்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் 1 மார்க்லாம் மேக்ஸிமம் இதுலேருந்து நிறையா உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ரோமன் இப்போ நம்ம பார்க்கலாம். 6th ரோமன் கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போது டிக்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் எ சேஞ்ச் இஸ் அசோசியேட்டட் வித் டீகேயிங் ஆஃப் எ பிளான்ட்ஸ்? டீகேயிங் ஆஃப் எ பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவரங்கள், பிளான்ட்ஸ்னால் தாவரங்கள், டீகேயிங்னா என்னது? டீகேயிங்னா அழுகி போகிறது இல்லையா? சரி, அப்போது இந்த தாவரங்கள் இது மாதிரி மக்கி போகுது இல்லையா? அதுதான் நம்ம டீகேயிங் ஆகுதுன்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டீகேயிங் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்கள் மக்கி போகுது, இது என்ன வகையான சேஞ்ச், என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். முன்னே நாம் புரிஞ்சுக்கணும். டீகேயிங்னா மக்கி போகிறது. பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா உடனே நமக்கு டீகேயிங் ஆகுமா ஒரு பிளான்ட்டு இல்லையா? அது சில நாட்களோ சில வாரங்களோ சில மாதங்களோ ஆகும். ஸோ அது அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னது, ஸ்லோ சேஞ்சஸ். ஸோ அது மெதுவாகத்தான் டீகேயிங் ஆகுது. உடனே டீகே ஆகாது, உடனே மக்கி போகாது, உடனே அழுகி போகாது. டைம் எடுத்துக்கும். அது எவ்வளோ நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதம் கூட ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம் இல்லையா? டைம் ஆகும். அப்போ ஸ்லோ சேஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மிக முக்கியமான சேஞ்சு என்ன அப்படின்னா, நல்லா ஒரு பிளான்ட் டீகேயிங் ஆகுதுன்னா நியூ சப்ஸ்டன்ஸாக அது மாறுது, வேறு ஒன்றா மாறுது. ஸோ அதனுடைய குவாலிட்டி மாறுது, ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே சேஞ்சஸ் ஆகுது. பிளான்ட்டாக இருக்கும்போது வேறு, அது டீகேயிங் ஆனதுக்கப்புறம் அதனுடைய குவாலிட்டி வேறு, ப்ராப்பர்ட்டிஸே வேறு. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்லேயே மாற்றம் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே மாற்றம் இருக்குது. ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே உருவாகுது. ரெண்டாவது, டீகேயிங் ஆன பிளான்ட்டை திரும்பவும் பழையபடியே நல்ல ஒரு பிளான்ட்டாக வருமானம் வராது. ஸோ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால் கெமிக்கல் சேஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீகேயிங் ஆஃப் பிளான்ட்ஸ், இதில் என்ன சேஞ்சஸ் சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோ சேஞ்சு அண்டு கெமிக்கல் சேஞ்ச். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். செகண்ட் கொஷின், யூ ஆர் கிவன் சம் கேண்டில் வேக்ஸ், கேன் யூ மேக் ஏ கேண்டில் டால் ஃப்ரம் இட்? வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேண்டில் வேக்ஸ்னால் மெழுகு கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மெழுகால் ஆனால் ஒரு பொம்மை செய்ய முடியுமா? மெழுகு கொடுத்தாச்சு, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பொம்மை செய்யணும். கேண்டிலில் டால்னா பொம்மை செய்கிறது, மெழுகு பொம்மை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, செஞ்சாச்சு. இப்போ அது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள், எஸ்ன்ட்டாங்க. ஏன்னா கொடுக்கறது நமக்கு கேண்டில் வேக்ஸ், மெழுகு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்மளால் பொம்மை செய்ய முடியும், மெழுகு பொம்மை செய்யலாம். ஸோ எஸ், ஐ கேன், முடியும். சரி, இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்சுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கேண்டில் டால், அதாவது மெழுகு பொம்மையாக மாறி இருக்கு. ஸோ அப்பியரன்ஸ் தான் மாறி இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அங்கே மாறி இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் சேஞ்சு. இன்னொரு காரணம், இந்த மெழுகு பொம்மையை திரும்பவும் நமக்கு மெழுகாக கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். திரும்பவும் நம்ம மெழுகு பொம்மையாக செய்ய முடியுமானா திரும்பவும் மெழுகு பொம்மை செய்ய முடியும் இல்லையா? ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன் அங்கேயே நடக்குது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் ஆகுது, ரிவர்சபிள் ரியாக்ஷன் அங்கே நடக்குது. அதனால் இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ரொம்ப ஈஸியான கொஷின். தேர்ட் கொஷின், டிஃபைன் எ ஸ்லோ சேஞ்ச். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே வராது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சேஞ்சஸே இதுதான், ஸ்லோ சேஞ்சஸ் தான். ஆன்சர் பாருங்கள். சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஒரு மாற்றம் நடக்குது, அதுக்கான கால அளவு பீரியட் பார்த்திங்கன்னா லாங் பீரியட் ஆஃப் டைம். ஒரு நாள், ஒரு மணி நேரமோ, ஒரு நாள்லேயோ, ஒரு மாதத்துலேயோ, இல்லை ஆண்டு கணக்குலேயோ, இவ்வளோ மாதிரி லாங் பீரியடில் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சேஞ்சஸ் தான் என்னது, ஸ்லோ சேஞ்சஸ். ஒரு குழந்தை வளர்கிறது, குட் எக்ஸாம்பிள். உடனே வளர்ந்துருமா? வருஷக்கணக்காகும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அது மாதிரி ஒரு விதையை நம்ம புதைச்சி வச்சோம்னா அது மரமாக மாறுது. ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், விதை முளைத்து மரமாக மாறுது, வருஷக்கணக்காகும் இல்லையா? அது மாதிரி. ஸோ இதெல்லாம் ஸ்லோவாக மாறக்கூடியது. ஒவ்வொரு நாளும் இந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் கழித்து பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதம் கழித்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ சேஞ்ச். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த லாங் பீரியட் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது என்ன லாங் பீரியட் அப்படின்னா ஹவர்ஸில், டேஸில், மந்த்ஸில், இயர்ஸில், இந்த மாதிரி கால அளவுகளில் மாற்றம் நடக்கும். அதனால இது ஸ்லோ ஆர் நோன் as ஸ்லோ சேஞ்சஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question. Question number 4. What happens when canned sugar is strongly heated? என்னது? சுகர் கேன் அப்படின்னா என்னது? கரும்பு சர்க்கரையை நாம் வந்து ஹீட் பண்ணணும்னா என்ன நடக்கும்? அங்கே நடக்கக்கூடிய என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு 2 டைப் கேட்குறாங்க. என்ன டைப்புனா மென்ஷன் எனி 2 சேஞ்சஸ் இன் இட். ஏதாவது 2 டைப் சொல்லுங்கிறாங்க. முதல்ல அந்த சுகருங்கிறது இஸ் பேசிக்கலி சுக்ரோஸ். என்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னதுன்னா C12H22O11. அதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. சினா கார்பன், ஹெச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். ஸோ C12H22O11 இது என்ன அர்த்தம்னா நீங்கள் ஹையர் கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 12 ஆட்டம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் 22 ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் 11 ஆட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுக்ரோஸ், சுகர். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா அது C12H22O11. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுகர்னு சொல்லக்கூடியது சுக்ரோஸ். இப்போது இந்த சுகரை நம்ம ஹீட் பண்ணுறோம். வென் சுகர் இஸ் ஹீட்டட் இட் லாசஸ் ஆல் வாட்டர் மாலிகுல்ஸ் அண்ட் டீகாம்போஸ் டு கார்பன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கண்டென்ட், இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் H2Oங்கிறது வாட்டர்னுடைய ஃபார்முலா. இந்த H2O வந்து பார்த்திங்கன்னா போயிடும், ஹீட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுனா போயிடும். மிச்சம் பார்த்து என்ன இருக்குன்னா அந்த கார்பன் மட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த சுகர் கேன் நம்ம எரிக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குது? நமக்கு கரும்பு சர்க்கரைன்னு தான் சுகர் கேன் ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் பூரா போயிடுச்சு, நமக்கு கார்பனாக சிதைவடையும். இந்த கார்பன் மட்டும் நமக்கு சிதைஞ்சு நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த கார்பனாக மாறக்கூடியது வெறும் அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் பூரா இழந்து கார்பனாக மாறும், கார்பனாக சிதைவடைகிறது. அதுதான் அங்கே நடக்குது. இதுதாங்க சொல்கிறோம். சரி, அப்போ என்ன அர்த்தம்னா இது கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா வேறு ஒரு பொருளாக மாறுகிறது, நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. எப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாச்சோ அது கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ரெண்டாவது இர்ரிவர்சிபிள் சேஞ்சு நடக்குது. ஏன்னா அது சுகர் கேனை வந்து கரும்பு சர்க்கரை நாம் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா அது வந்து கார்பனாக மாறி போச்சு. அது திரும்பவும் எரிஞ்சது திரும்ப பழையபடியே கொண்டு வர முடியுமானா கேனாட் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட். திரும்பவும் பழையபடி வர முடியாது. அது மாறினது தான். எப்போ கெமிக்கல் சேஞ்சோ அதே மாதிரி தான் இர்ரிவர்சிபிளும். திரும்பவும் பழையபடி நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் சேஞ்சஸ் கேட்குறாங்கங்க. மென்ஷன் எனி 2 டைப் சேஞ்சஸ்ஸு. ஒன்று கெமிக்கல் சேஞ்ச், அனதர் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன்னா என்ன? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் 2 சேர்ந்தால் தான் சொல்யூஷன். சொல்யூட் என்ன அர்த்தம், சால்வெண்ட் என்ன அர்த்தம்? சால்வெண்ட் அப்படின்னா கரைக்கக்கூடிய அந்த பொருள். வாட்டர் இஸ் எ சால்வெண்ட், யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர் இல்லையா? ஸோ சால்வெண்ட்டுக்கு குட் எக்ஸாம்பிள் என்னது? வாட்டர். சொல்யூட் என்ன அர்த்தம்? எது அந்த தண்ணியில் கரைய போகிறது. சால்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து சுகராக இருக்கலாம். ஸோ ஒரு கரையக்கூடிய பொருள், அதை கரைக்கக்கூடிய பொருள். நல்லா புரிஞ்சுங்க. சொல்யூட் அப்படின்னா எக்ஸாம்பிள் சால்ட் வச்சுக்கோங்க. சால்வெண்ட் அப்படின்னா அந்த சால்ட்டை தண்ணியில் கரைக்கக்கூடியது வாட்டர் இல்லையா? அதனால் வந்து சால்வெண்ட் வாட்டர். சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் என்ன சொல்யூஷன்? சால்ட் சொல்யூஷன். சுகர் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் சுகர் சொல்யூஷன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் கிவ் சொல்யூஷன் மட்டும் நீங்கள் எழுதினால் போதும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். when a solute is dissolved in a solvent it forms a solution. 2 சேர்ந்து கரைஞ்சு கிடைக்கக்கூடிய டிசால்வ் ஆகுதுன்னா கரையிறது. கரைஞ்சு கிடைக்கக்கூடிய பொருள் பேர் சொல்யூஷன், கரைசல் அப்படி சொல்லுவோம். சொல்யூஷன்னா கரைசல். சொல்யூட் அப்படின்னா கரையக்கூடிய பொருள். சால்வெண்ட்னா கரைப்பான். தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. சொல்யூஷன் கரைசல்னு அர்த்தம். ஸோ சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் சால்ட் சொல்யூஷன். எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த கட்டம் போட்டு இதை மட்டும் எழுதினா போதும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் கிவ் சொல்யூஷன் போதும்.
இதுதான் வந்து 5th கொஷின். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து 6th ரோமனுக்கு கூடிய அந்த 5 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.